வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. Realme என்னது இது 300 units getting sold every minute 300 units that shows their confidence. 300 plus units sold every minute. மொத்தம் எவ்வளவு யூனிட் சோல்ட் ஆச்சு அது தெரியல. அப்படி பார்த்தா இவங்க வந்து எங்கேயோ இருக்காங்களேடா. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து நத்திங் என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 1 லட்சம், அதுவும் 1 ஹவர்ல 60,000. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுமே. அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு 60,000ங்கிறது கடைசியில 24 ஹவர்ஸ்க்கு 1 லாக்கா மாறிடுச்சு. அப்புறம் போக போக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும்னா எவ்வளவு ரிட்டர்ன் போச்சு, எவ்வளவு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டாங்க, அந்த மாதிரி நம்பர்ஸ் மாறும். பட் இவங்க என்ன எவ்வளவு நேரம், ஒரு நிமிஷத்துக்கு 300 யூனிட்டா? 300 plus units sold every minute அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்பதான் தெரியுது போட்டுக்கு ஏன் அவ்வளவு அதப்புன்னு. அது தெரியல உனக்கு. 3 to 4 years 3 years பேக். ஆமா 3 years பேக் வந்து அவங்கள பத்தி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு போட் வந்து 15,000 பிளஸ் யூனிட்ஸ் வந்து ஷிப் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கும். இவங்க ஆனா மினிட்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒருவேளை ரியல்மினா ரியல்மி போனா இல்லாட்டி வேற ஏதாவது நெக் பேண்ட் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. இல்ல நார்சோ 70 Pro மட்டும். ஓ, இது இப்போ லான்ச் ஆன அப்ப அப்படி வித்திருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 300 யூனிட். அதானே பார்த்தேன். கன்சிஸ்டன்டா ரியல்மி வந்து ஒரு நிமிஷத்துக்கு 300 யூனிட் வருஷம் பூரா வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆப்பிள்லாம் அவ்வளவுதான். அது அப்ப லான்ச் ஆனப்போ சோ இவங்க வந்து ஓரளவுக்கு பெருசா என்னால ஏமாத்த முடியலங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 300 யூனிட் ஒரு நிமிஷம்னா அப்போ 10 நிமிஷத்துக்கு வந்து 3000 யூனிட் தான். அப்போ இவங்க வந்து ஓரளவுக்கு ஓகே. half an hour 9,000 யூனிட். இவங்களால வந்து நத்திங்க்கு டஃப் கொடுக்க முடியல. தலைவன்டா வேற லெவல் தான், இங்கதான் இருக்கான். ஓகே, என்ன இது இதோட எவ்வளவு கீத்தாங்க? 19,000க்கு ரேட் கம்மி. ஆனா வாட்ஸ்அப்ல நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு. Z9 பெட்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஐக்யூ Z9 பெட்டரா? அது அவங்களோட Realme 12 Plus ஓடயே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுதான் என்னால வந்து ஒத்துக்கவே முடியல. ஏன்னா அதே போனுக்கு வேற பேரை போட்டு கொடுத்துருக்கீங்க. சென்சார் மட்டும் நம்ம அதோட பெட்டர் சென்சாருங்க. ரியல்மி வாங்கினவங்க எல்லாம் இப்ப கேக்குறாங்க, நான் வந்து Realme 12 Plus வாங்கலாம்னு இருந்தேன், இப்ப நார்சோ பார்த்துட்டு இது வாங்கலாம்னு இருக்கேன், இது அதோட பெட்டர் இல்ல, அப்போ கம்மி இல்ல. அப்டேட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஐடென்டிக்கல் தான். எல்லாமே அதேதான். அதே 2 வருஷம் அப்டேட் அந்த மாதிரி தான், எல்லாமே அதேதான். சரி, ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல கம்பெனிக்குள்ளேயே. இப்போ Realme 12 Plus யார் வாங்குவா? இது நார்சோ வந்து ஒன்லி ஆன்லைன்ல. நார்சோ ஆமா மோஸ்ட்லி ஆன்லைன் தான். Realme வந்து ஆஃப்லைன்லயே ஆனா கிடைக்கும். ஆமா, சோ அங்க வருதுங்க வித்தியாசம். ஆன்லைன்ல எல்லாம் நார்சோ தான், ஆஃப்லைன் போனா ரியல்மி. ஆனா அங்க போனா நம்மள ஓப்போ இல்லாட்டி விவோ தான் வாங்க வைப்பாங்க. ஓகே, மொத்தம் எல்லாமே இந்த குடும்பம் தான். அடுத்தது மோட்டோரோலா Edge 50 Pro ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 தானமே. அப்படியா? 8S Gen 3 அது வந்து சைனாக்கா. X50 Ultra அப்படின்னு லான்ச் ஆகுதுல, அது வந்து சைனாக்கு வந்து 8S Gen 3 கொடுக்குறாங்க. இந்தியா மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து அதிக காசு செலவு பண்ண வேணாம், கம்மியா காசு செலவு பண்ணுங்க, நாங்க வந்து கம்மி காசுக்கு தரோம். ஓகே, நம்ம ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா யோசிப்போம்னு சொல்லி 30K 30K கொடுத்தா நல்லா இருக்கும். 30K ஆனா இவன் வந்துருவானே. ஆமா, நாடு C4 வந்துருவானே. C4 7 Gen 3 தான்ல. ஆனா அதுல என்ன இந்த மாதிரி டெலிபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அப்புறம் இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும், கர்வ்ட் பேனல்லாம் இருக்கும்ல. ஆமா, இது கர்வ்ட் பேனல், 144Hz ரிஃப்ரெஷ் ரேட். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்? அப்படிதான் இதுல 12GB வர இருக்கும். அதுல 8GB தானே? ஆமா, அதுல 8GB தான் வரும். இது 12GB RAM வேறயா? மோட்டரோலா ஆனா 7 Gen 3 7200 விட பெட்டரா இருக்கும். ஓகே, ஆனா 8200 ஒன்னு இருக்கு. ஆமா, 7 Plus Gen 2 ஒன்னு இருக்கு. ஆமா, அது தவிர சைனால வந்து 7 Plus Gen 3 ஒன்னு வரும், இந்தியால வந்து நாடு 4 அது வரும். அது வேற இன்னைக்கு இந்த நேரத்துக்கு லான்ச் ஆயிருக்கு. நம்ம அதுவும் சைனால 30,000, இந்தியால வந்து 35,000 அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட். இப்போ அவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது இவங்க 7 Gen 3 லான்ச் பண்ணலாமா? மேபி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மோட்டோ ஆக்ஷன்ஸ், மோட்டோனா எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. எனக்கு அப்டேட் மட்டும் தான் தெரியல, ஸ்லோவா இருக்கும். இல்ல அவ்வளோ 4 years அந்த மாதிரி கொடுப்பாங்களா? ஏன்னா சாம்சங் இப்போ ஃபிளாக்ஷிப்ல 7 years போயிட்டாங்க. ஆனா இந்த A55 இந்த மாதிரி போன்ஸுக்குலாம் வந்து ஏன் இன்னும் சீப்பான போன்ஸுக்கு கூட F சீரிஸ்க்குலாம் வந்து 4 years அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. மோட்டோ இந்த மாதிரி 4 yearsக்கு மூவ் ஆவாங்களா, இல்ல அதே மாதிரி இருப்பாங்களா? அதே பட்ஜெட்ல இருக்கிற மோட்டோல ஒரு வருஷம் அப்டேட்டோட தான் வந்துகிட்டு இருக்கு. உண்மைதான். 15,000 14,000 இருக்க மோட்டோல ஒரு வருஷம் அட்லீஸ்ட் 2 வருஷம் கொடுப்பாங்க. இந்த இது 2 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் வச்சு இந்த பட்ஜெட் போன்ஸ்லாம் ஒரு இந்த G84 Edge 30 Neo அதெல்லாம் கூட பட்ஜெட் போன் ஆயிடுச்சு இல்லடா. மிட் ரேஞ்ச்
இப்போ இது ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 8 Gen 3 லேட்டஸ்ட் Gen 3 போட ஃபிளாக்ஷிப் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ ப்ரோவே நீங்க 8 Gen 3 7 Gen 3 கொடுத்தீங்கன்னா அப்ப அல்ட்ரா வரும். அப்போ அல்ட்ரா அப்படின்னு ஒன்னு லான்ச் பண்ணுவீங்களா? ஆமா, அதுல என்ன இருக்கும் தெரியுமா? 8 Gen 5 வரும்டா, நம்புடா. தெரியல. இப்போ ஃபியூஷன் ஒன்னு வரும். அப்ப அது என்ன இருக்கும்? அது வந்து 7 Gen இல்ல 6 Gen 1 ஒன்னு லீக் ஆச்சு, அதான் இருக்கும். 6 Gen ஃபியூஷன் இல்ல நியோ 6 Gen 1 6 Gen 1 கொஞ்சம் பழைய ப்ராசஸர் ஆச்சேடா, எல்லாரும் அடிச்சு துவச்சிட்டாங்களே. அதான் இருக்கும், ஏன்னா லீக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இல்லாட்டி இப்போ ஒரு ஃபியூஷன் இல்ல நியோ இல்ல லைட் 7 Gen 2 இருந்தா 7 Gen 2 7 Gen 2 எல்லாம் இல்லங்க, அது மூவ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். 7 Gen 2 தான் வந்து இதுக்கு இது போட்டாங்க. ஓகே, இப்போ 7 Gen 3 வந்துச்சு, அவ்வளவுதான். 7 Gen 2 எல்லாம் இனிமே வராது, அவ்வளவுதான், அது டெட். ஒன்னு 7 Gen 3 இல்ல 7 Gen 3 அப்படின்னா 8 Gen 3 8 Gen 3 அவ்வளவுதான். பேர் தான் இனிமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண போகுது, ஃபோன் கன்ஃபியூஸ் பண்ண போறதே இல்ல, ஏன்னா அது வந்து ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். சரி, எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி 7 எனக்கு ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா வந்து 7 Gen 3 தான் இருக்கு. சோ மத்தவங்க வந்து இதோட பெட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க, ஆனா மத்ததெல்லாம் ப்ராசஸர் தவிர மத்ததெல்லாம் இதுல பெட்டரா இருக்கு அப்படின்ட்டு மோட்டோக்கு போவீங்க. ஆனா இது சரி, ஓகே, அவங்க லான்ச் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரைஸ் கூட கெஸ் பண்ண முடியாது. அதான் பிரைஸ் மோஸ்ட்லி கம்மி காசுக்கு தான் போறாங்க, நான் அண்டர் 40K தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி 50,000 எங்க இருக்கு? போன வாட்டி 50,000க்கு மேலே இருந்துச்சு, 55,000 நினைக்கிறேன் போன வாட்டி. சரி, 60,000 போன வாட்டி. 8+ Gen 1 வச்சு 8+ Gen 1 Edge 30 Ultra அப்படின்னு ஒன்னு சொல்ல. ஆமா, அது வந்து 60,000 ஆஃபர்ல வந்து 38,000 35,000க்கு பார்த்த மாதிரி ஆஃபர்ல 55, லான்ச் ஆன போது 60. ஓகே ஓகே, கடைசியா அந்த பிக் பில்லியன் டே அப்பலாம் 40 கீழ இருந்தது. ஆமா, சோ இப்போ வந்து மோஸ்ட்லி இது 35 அண்டர் 40Kக்கு வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சரி, வரட்டும். அடுத்தது என்னது? 8GB 2GB 8GB 128GB லான்ச் பண்ணாங்க, 16GB 256GB லான்ச் பண்ணாங்க. என்னடா 12GB காணோம், 12 காணும்னு பார்த்தா இப்போ 8GB 256GB லான்ச் பண்ணிருக்காங்க. 16 வாங்க வைக்கணும், அது ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து 256GB, அதாவது ஒரு பெரிய ஜம்ப், ஆனா பெரிய கேப்பும் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, 8 128 போயிடுவாங்க. இப்போ அவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லைங்க 256GB ஸ்டோரேஜ் 8GB ரேம் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி 43,000. அதே இன்னைக்குதான் ஐக்கு இருக்குல்ல, நியோ 9 ப்ரோ, அது வந்து 8GB 128GB மாடல் வந்து சேல்க்கு வருது. அது வந்து ஆஃபர்ல 35,000 ஆஃபர்ல, அதோட கார்டு ஆஃபர் 2000 போட்டா 33,000. 33,000க்கு 8 128. அப்போ நியோ 7 ப்ரோ ரேட்டுக்கு வந்துருது. நியோ 9 ப்ரோ நியோ 7 ப்ரோ ரேட்டு கிடைக்குதுங்க, 8 Gen 2. ஆமா, சோ அதனால பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்கின் எல்லாம் ஒட்டி தரக்கூடிய நியோ வேணுமா, இல்லனா ஸ்கின் எல்லாம் எதுவும் கிடையாது, கிளாஸ் தான் உடையக்கூடிய 12R வேணுமா? இதுல வந்து ஆனா 1000 ரூபாய் தான் லான்ச் ஆஃபர் இருக்கு. ஓகே, சோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1000 ரூபாய் அது போட்டா வந்து இதோட பிரைஸ் 43, ஆஃபர் போனா 42. 8226 ஆல்ரெடி 128 இருக்கு. ஆனா இவங்க இன்னைக்கு சேல் போனா பட்ஜி 2 அந்த 5000 ரூபாய் பட்ஜெட் இருக்குல்ல, அது ஃப்ரீயா இருக்கு, லிமிடெட் யூனிட். இதுக்கு மட்டுமா? இதுக்கு அதுக்கும் தந்தாங்க. இல்ல இப்போ இது டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருக்கும், ஏன்னா 12 மணிக்கே சேலுக்கு போயிருக்கும். இது எப்போ சொல்றாங்க லான்ச்னு? நேத்து ஈவினிங் சொல்றாங்க 6 மணிக்கு. சர்ப்ரைஸ்டா குடுக்க போறது 10 சொல்லவே இல்ல எதுவுமே. இதுக்கு முன்னாடி 826 வருதா இல்லையா ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு வந்து 6 மணிக்கு வந்து ரிலீஸ் அனுப்புறாங்க. 826 ஒன்று நாளைக்கே சேல் போகுது தெரியுமா, அதுக்கு இந்த ஆஃபர்லாம் இருக்கு தெரியுமா, யாருமே தெரியாது. இப்போ இன்டர்நெட்லேயே வராம திடீர்னு வந்து பார்த்தா வந்துருச்சா தப்புன்னு. சரி, அப்படியே இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வந்து அடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் 10 பேருக்கு தான் கொடுக்க போறாங்க. எவ்வளவு பேர் கொடுப்பாங்கன்னு தெரியல. லிமிடெட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. அடுத்தது நத்திங் ஃபோன் 2A கம்யூனிட்டி எடிஷன் ப்ராஜெக்ட் புதுசா ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டிசைன் பண்ணலாம் இல்லையா? நம்ம டிசைன் என்ன பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மாத்தலான்றாங்களா? என்னெல்லாம் டிசைன் பண்ணலாம் இதுல போட்டுருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் டிசைன். ஸோ ஓகேயா, பின்னாடி என்ன டிசைன் இருக்கணும் எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாம் அதே தான், ஃபோன் 2A ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். அவுட் சைடு வந்து என்ன வேணா மாத்திக்கலாம் உங்களோட டிசைன். இது என்னன்னு தெரியுதா உனக்கு? என்னது? இல்ல இல்ல மோட்டோரோலால வந்து மோட்டோ எக்ஸ் வரும்போது டிசைன் அது வந்து அவங்க வெப்சைட்ல டிசைன் பண்ணது. இது வந்து ஐடியா ஸ்பிட்ச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணுவாங்க நம்ம டிசைன். இல்ல அது எப்படின்னா அது வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், அதெல்லாம் அசெம்பிள் பண்ணி நம்ம இது பண்ணா அவங்க இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி அது வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆமா, இது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஸ்டேஜ் 1 வந்து மார்ச் இந்த மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாசத்துல வந்து ஹார்ட்வேர் டிசைன் அப்படின்ட்டு ஒன்று இது பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க, இந்த ஹார்ட்வேர் தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மே மாசம் வந்து வால்பேப்பர் டிசைன். ஐ லைக் இட். ப்ராப்ளம் என்னன்னா ஒரு 20 ஆப்ஷன் இருக்குன்னா 200 பேரை உள்ள விட்டேன்னு வையேன்,
அதுல மேபி ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து அதிகபட்சமா 60-70 பேர் கூட சூஸ் பண்ணலாம். ஓட் இல்ல இது வந்து எப்படி இருக்கு அப்ப கடைசியில இவன் ஒரு 300-400 டிசைன் அந்த டிசைன்ல எல்லாம் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அதுதான் செலக்ட் ஆகும். கரெக்ட். ஆனா அது நமக்கு பிடிக்கணும்ல. அது தெரியாது, பிடிச்சிருந்தா ஓகே. இது வந்து மாடுலர் கான்செப்ட் ஆஸ்பெக்ட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த மேக்கிங் கான்செப்ட். இந்த மாதிரி எத்தனை டிசைன் வரும்? இல்ல ஒரே ஒரு டிசைன் தான் நினைக்கிறேன் ஃபைனல். டிசைனுக்கு ஒன்று வரும். ஓகேயா, வால்பேப்பர் டிசைன் பண்ணுவாங்க மே மாசம். அதுல நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது செலக்டட் வால்பேப்பர்ஸ் செலக்ட் ஆகி அது வந்து இதுல வால்பேப்பரா இருக்கும். டெலிகிராம்ல இருந்து அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து பேக்கேஜிங்க்கு வந்து நிறைய பேர் இது பண்ணி இது பண்ணுவாங்க. சரி, ஆனா நல்ல மார்க்கெட்டிங் கால் பே இல்ல. போன் விட்டாங்க, அடுத்த போன் வரதுக்கு டைம் ஆகும். இன்னொரு 4-5 மாசம் இருக்கு. அந்த இது வந்து 6 மாசம் போகும், ஜூலை வரைக்கும் இது போயிடும். அதுக்கு அடுத்து போன் 3 கான்சென்ட்ரேட் பண்ணி. ஆமா, போன் 3 ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு 5 மாசம் டைம் இருக்கு. அப்போ அதுக்காக அந்த பீரியடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். ஆமா, அதை இது ஜட்ஜ் பண்ணுங்க, இதை வந்து மாடரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்த பேக்கேஜிங் டிசைன் வந்து ஜூன் மாசமா, ஜூலை மாசம் வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின். இப்போ இந்த ஃபுல் இதுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு டீம் போட்டு அது ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து அந்த நத்திங் டீமை மீட் பண்ணுறதுக்கு இந்த 4 கேட்டகரியில் வின்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு லண்டனில் வந்து தனியாக கம்யூனிட்டி எடிஷனை லான்ச் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போய் லான்ச் பண்ண வைப்பீங்களாம். ஸோ இது வந்து ஃபைனலாக சேலுக்கு வரும். எப்போ ஜூலையோ ஆகஸ்ட்டோ அதை லான்ச் பண்ண அப்புறம் சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நத்திங் கம்யூனிட்டியா? சரி, இது வந்து கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இதில் போய் சைன் அப் பண்ணலாம். இந்த மாசத்து கடைசியில் வந்து ஸ்டார்ட் ஆகுமா இந்த இது. ஓகே, நம்ம பசங்க யாராவது நல்லதா டிசைன் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. வந்து போய் சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்றது மட்டும் இல்லாம டிசைன் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம குரூப்ல கூட சொல்லுங்க. ப்ரோ, நான் ஒரு டிசைன் பண்ணிருக்கேன், ஓட் பண்ணலாம் உங்க டிசைனுக்கு. நாங்க செக் பண்ணி பாக்குறோம் எப்படி இருக்குன்னு. அது அவங்க வந்து என்ன பண்ண போறாங்களோ அவங்க பண்ணிட்டு போறாங்க. பட் நீங்க வந்து அப்படியே தொலைநோக்கு பார்வையோட ஏதாவது புது டிசைன் எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதான். என்ன இன்ஃபினிக்ஸ் மாஸ் பண்றாங்க? இன்ஃபினிக்ஸ் வந்து Note 40 Pro இப்போதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியால ஏப்ரல் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஸ்பெக்ஸ் தான். அந்த 20 வாட் வயர்லெஸ், அந்த மேக் சேஃப், அதுக்கு ஆல்டர்னேட்டிவான அந்த சார்ஜிங், பேக்லயே வந்து பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ற மாதிரி அந்த டெக்னாலஜி அது எல்லாமே வருது. சூப்பரா இருக்கு. ஸோ AMOLED ஸ்கிரீன் இருக்கு. என்ன ப்ராசஸர் மட்டும் தான் அந்த 7020, மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கர்வ்டு ஸ்கிரீன் இருக்கு, AMOLED, வயர்லெஸ் சார்ஜிங் 100 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங். பெரிஸ்கோப்லாம் கிடையாது, 2MP. அந்த 2MP தான். அந்த ஏஐ கேமரா எல்லாம் பண்ணாலும் கடைசியில திருந்தாம அந்த ஒரு விஷயத்த வச்சிடுறாங்கடா. ஆமா, அவ்வளவுதான். என்ன இந்த வாட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த JBL பவர்டு அது இருக்கு. Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. சோ இன்னும் எக்ஸாக்ட் டேட் சொல்லல, கூடி சீக்கிரம் வந்து லான்ச் ஆகுது. போர்ட்ரானிக்ஸ் வந்து 60 வாட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் RGB லைட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. மைக் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5.2 இன்ச் வந்து 25 இன்ச் சப்வூஃபர் இருக்கு. இதுலயே 2 இன்ச் ட்வீட்டர் கூட இருக்கு. டோட்டலா வந்து 60 வாட் அவுட்புட் போட்டிருக்கு. போர்ட்ஸ் கூட நிறைய இருக்கு. USB கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் போர்ட் இருக்கு, மைக் அந்த கரியோகி மைக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் TWS இயர்பட்ஸும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இனிமே நம்ம விக்கி கொடுத்தோன்னு பாட்டா பாடிக்கிட்டு இருப்பான் நத்திங்க பத்தி. இதை தவிர USB Type C ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கு. ஸோ 6 hours பேட்டரி லைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஈஸி கிரிப் ஹேண்டில், தூக்கிட்டு கூட போகலாம் அப்படியே. நம்ம மேலே இருந்தது. ஸோ இதோட ப்ரைசிங், ஆக்சுவல் ப்ரைசிங் வந்து 799. ஆஃபரில் வந்து 7000 ரூபாய்க்கு அமேசானில் ஆல்ரெடி சேலில் இருக்கு. அடுத்தது என்னடா ஸ்மார்ட் டயர் இல்லை, இந்த ஏதோ சைனா கம்பெனியா என்ன கம்பெனின்னு தெரியல, எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க பாருங்களேன். நிறைய கார் வேக்யூம் கிளீனர், இது இந்த ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டாப் எண்ட் வந்து அந்த ஸ்வீப் 600 டர்போ வேக்யூம் கிளீனர், அது வந்து 16,000 சக்ஷன் பவர் இருக்கு, BLDC மோட்டர், அலுமினியம் ஃபேன், இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் விலை கம்மி, 1000 ரூபாய் 1500. அதுதான் அந்த காத்தடிக்கிறது டயர் இன்ஃப்ளேட்டர். இதுவா வட்ஸ்? இதுல எக்ஸ்டெண்டர் பார்த்தா பேட்டரியும் சார்ஜ் பண்ணலாம் போலயே, கார் பேட்டரி. ஆமா, அதுவும் பண்ணலாம். எல்லாம் மல்டி பர்பஸ் இது. ஸோ 6000 mAh பேட்டரி இருக்கான், டயரும் இன்ஃப்ளேட் பண்ணலாம், ஸ்மார்ட் டிவைசஸ் சார்ஜ் பண்ணலாம். அது தவிர இந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி தான். அந்த லிங்க்ல பாருங்க. ஸோ டாப் எண்ட் டயர் இன்ஃப்ளேட்டர் வித் பவர் பேங்க் 5000 ரூபாய் தான். இது வந்து என்னன்னா, இந்த 5000 ரூபாய் வந்து எப்படின்னா, நம்ம கார் பேட்டரிக்கு எமர்ஜென்சிக்கு வந்து கார் பேட்டரி வந்து அந்த ஸ்டார்ட் அந்த பூஸ்ட் பண்ணி அந்த பேட்டரி ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது தவிர பவர் பேங்க் 6000 mAh பவர் பேங்காகவும் யூஸ் ஆகும். அது தவிர காத்தும் அடிச்சுக்கலாம் டயருக்கு. 5000 ரூபாய் எப்படி இவ்வளவு கம்மியா தராங்கன்னு தெரியல. அமேசான்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, ஆல்ரெடி சேல்ல இருக்கு. சேல் போயிடுச்சு. என்னடா இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு ப்ராடக்ட். இந்த மாதிரி நிறைய ஒரு எல்லா பிரைஸ் கேட்டகரியும் பாருங்களேன்.
இந்த வேக்யூம் கிளீனரே 1300 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சக்ஷன் பவர் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது தவிர இதுவும் சின்ன சின்ன இது இந்த இன்ஃபிளேட் 100லாம் குட்டி அந்த நம்ம மீல வருமே அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு. இது என்னது? அதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன பேட்டரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கு. டப்புனு எவனோ ஒருத்தன் வேற லெவல்ல எங்கேயோ போய் எடுத்துட்டு வந்தானே, சைனால பண்ணானா என்னன்னு தெரியல. ஆனா 5000 ரூபாய்க்கு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா அந்த மீல வாங்கினாலே 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு இருக்கு. அது காம்பாக்ட், அது ஒரு வேலை தான் பண்ணும், காத்து அடிக்கும் அவ்வளவுதான். அதுவும் 6 டயர், அதுவும் எந்த சைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. கார் டயர்ஸ் 6 வந்து நீங்க 0ல இருந்து இன்ஃபிளேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா பேட்டரி காலி ஆயிடும். சோ இது வந்து இதுலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்குல்ல, காரோட பவர்லயும் இல்ல வட்ஸ் டைரக்ட் பவர்ல கனெக்ட் பண்ணி கார் பேட்டரி கழட்டி டேபிள்ல வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். அது 12 வோல்ட் பிளஸ் ரீச் ஆகிற வரைக்கும் நீ வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுவே இண்டிகேட் பண்ணிடும் போல. இது ரொம்ப வசதியா இருக்கும். யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெருசா அதை எடுக்காம பேட்டரி லோன் அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் பக்கத்துல எங்கேயா சார்ஜ் போட்டு திரும்ப எடுத்துட்டு வருவோம் தெரியுமா, அந்த வலியும் வேதனையும் இருக்கே, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. சூப்பர், 5000 ரூபாய்க்கு நல்ல ப்ராடக்ட். அடுத்தது ஐடெல் வந்துட்டாங்கல்ல, ஐகான் 2 போதாதுன்ட்டு இப்ப ஐகான் 3 ஆம்புலன்ஸ் ஸ்கிரீனோட வருது. அனுப்பானுங்களா? வெக்கமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அனுப்புவாங்களா? நம்மளுக்கு அனுப்புனாங்கன்னா சொல்லிடு, இந்த தடவை நிஜமாவே இந்த டேபிள் மேலே வச்சு கொளுத்திடுவேன்னு. இல்ல என்ன இது, இல்ல வேணாம் சொன்னா கூட அனுப்புறாங்களே. இல்ல ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ண ஓகே வாட்ஸா, ஜஸ்ட் லைக் தட் ஓகே ப்ரோ, எனக்கு வந்து ஒரு வாட்ச் வேணும், சும்மா வாட்ச்காக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒன்று வச்சுப்பேன். பர்பஸ் எதுவுமே கிடையாது, டைம் பார்த்தா பார்ப்பேன், நோட்டிபிகேஷன் ஏதாவது எப்பயாவது பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஃபோன் கால் பேசுறதுக்கு சீரியஸா வாட்ச் வந்து செம மொக்கங்க. வாட்ச்ல இருந்து அகைன் TWS வழியா ஃபோன் பேசுவாங்கல்ல, அது ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இல்ல யோசிச்சு பாரு, எங்கேயாவது இருக்கீங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரத்துல வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு, இல்லன்னு இல்ல. ஆனா யோசிச்சு பாரு, உன் ஃப்ரெண்ட் யாராவது கலாய்க்கிறதுக்கு கால் பண்றாங்க, நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க, உன்னை சுத்தி ஒரு 4 பேர் இருக்காங்க, அட்டன் பண்ண இருக்கும், மச்சான் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு என்ன ஆகும் இமேஜின் பண்ணி பாரு அந்த இடத்துல. என்னத்த சொல்ல. இதுல போன இதுல எல்சிடிங்க இப்ப வந்து நாங்க 2.01 இன்ச் பெரிய ஸ்கிரீன் AMOLED கொடுக்குறோம், உங்களை அசர வைக்கிற மாதிரி பிரைஸ் இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு அதுலயே போட்டிருக்காங்க. அது வந்து 1099 ரூபாய்ல, இது ஒரு 1300 ரூபாய் 1400 ரூபாய்க்கே வந்து நாங்க உங்க AMOLED கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு. இந்த வாட்சை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், இதையும் நான் 1.5 வருஷம் முன்னாடியே பாத்துட்டேன். அதேதான், ஒரே இது மாத்தி மாத்தி வேற பேரை மாத்தி விடுறாங்க, அவ்வளவுதான். வெரி பேட் வாட்ஸ் இது. அடுத்தது எபிக் கேம்ஸ் அபிஷியலா இந்த வருஷம் ஸ்டோர், அவங்களோட ஓன் ஸ்டோர் ரிலீஸ் பண்றாங்க ஆண்ட்ராய்டு அண்ட் iOS-க்கு. அப்ப நம்ம யாரையுமே ரிலே பண்ண வேணாங்க, நீங்க அப்படியே ஸ்டோர்ல இருந்து அப்படியே டைரக்டா வாங்கிக்கலாங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ ஈஸி. வாட்சிங் பத்தியா நிஜமாவே காம்பாக்ட்டா இருக்கு. ஆமா காம்பாக்ட் தான். ஆனா 6 இன்ச்ல யாரும் விட மாட்டேங்கிறாங்களே. அது விட்டா எல்லாம் சொன்னாங்க அந்த டிசைன்ல 6 இன்ச் கொடுங்க, டிசைன் நல்லா இருக்கும்னாங்க. என்ன ஃபோன் 2வே கம்யூனிட்டி எடிஷன்னா ஃபோன் 2வே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் டிசைன் மட்டும் பேக் டிசைன் தான் மாத்துவாங்க, சைஸ் சின்னதா. மேபி இந்த சைடு யாராவது வந்து சஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கர்வ் பண்ணாங்கன்னு வையேன், வேற லெவல்ல இருக்கும், இன்னும் சூப்பர் ஆயிடும். இந்த சைடு மட்டும் கர்வ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம், அது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே, ஃபைனல் நியூஸ். 5G அடாப்ஷன் 3.6 டைம்ஸ் வந்து 4G அடாப்ஷனோட ஃபாஸ்டா இருக்குங்க அப்படின்னு நோக்கியா நெட்வொர்க்ஸ் அவங்க வந்து அவங்களோட பிராட்பேண்ட் இண்டெக்ஸ் 2024 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது உண்மைதான் 4G. ஆமா உண்மைதான், ஏன்னா டப்புன்னு காலியாயிடும் 3.6xல 4G கம்பேர் பண்ணும்போது 5G டப்புன்னு இதுவாயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்களே ப்ரோ 2 GB பத்த மாட்டேங்குது ப்ரோ, எப்படி போகுதுன்னே தெரியல, நான் யூடியூப் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னுவாங்க. அதுக்குள்ள பார்த்தா எங்கெல்லாமோ டேட்டா லீக் மாதிரி போயிடும். ஸோ 2023ல 17.4 எக்ஸாபைட் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இது வந்து க்ரோத் ரேட் வந்து 26% வந்து 5 வருஷத்துல வந்து க்ரோத் தான். அவ்வளோ பேர் வந்து டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் 5G இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அவங்களுக்குலாம் வந்து 5Gயோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்புறம் இந்த இது வேற கட் பண்ணி விட்டாலும், ஏர்டெலும் கட் பண்ணிட்டாலும் அன்லிமிட்டட் 5G இப்போ கிடையாதுல்ல, ஜியோவில் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வோடாஃபோன் வந்து தலைவன் நைட் டைமில் அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுப்பாங்க. நிறைய பேர் நைட் டைமில் ஏதாவது டவுன்லோட் போட்டு விட்டு தூங்கிடுறாங்களாம். பேன் இண்டியா மெட்ரோல வந்து 20%. சரி, இந்த ஏர்டெல் எதுக்கு ஃப்ரீ வைஃபை தரான்? ஏர்டெல் ஆக்டிவ் இவங்க எல்லாரும் அது ஹாட் அந்த இது ஒரு இடத்துல தெருவா எங்கயாவது திடீர்னு வருது, திடீர்னு கனெக்ட் ஆயிடுது, எதுக்கு பண்றானுங்க இது தெரியலையே. முன்ன தண்டிருந்தாங்க 5G எதுவுமே இல்ல, டேட்டா ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னு தந்தானுங்க. இப்பதான் அவங்களே சொல்லிக்கிறாங்க எங்க 5G ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு, அப்ப இதுக்கு தராங்க. அடிஷனல் செட்டிங்ஸ்ல ஏதாவது இருக்கா வாட்ஸா? மேனேஜ் சேவ்டு நெட்வொர்க்ஸ். ஓகே, எதுக்குன்னா விண்டோஸ் போன்ல ஆட்டோமேட்டிக்கா கனெக்டே ஆகக்கூடாதுன்னு இருக்கும்டா. கனெக்ட் எந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகலாம், எந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகக்கூடாது, விண்டோஸ் போன்ல அதெல்லாம் வேற இருக்கும். அப்பயே
நீங்க வந்து ஃப்ரீ வைஃபை நெட்வொர்க் ஏதாவது கிடைக்குது, ஓப்பன் நெட்வொர்க் கிடைக்குதுன்னா கனெக்ட் ஆகலாமா ஆகக்கூடாதா, அப்படி கனெக்ட் ஆனா எப்படி கனெக்ட் ஆகலாம், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன ஷேர் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் இருக்கும்டா. சே, அது எதுல இருந்தது? விண்டோஸ் போன்ல இருந்தது. மேபி ஐபோன்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களும் பிரைவசின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, சோ மொத்தம் 5G அடாப்டேஷன். அப்புறம் அந்த இது கால் ஆஃப் டியூட்டி அந்த புது கேம் ஒன்று வந்து வந்திருக்கு, வார்ஜோன் அப்படின்ட்டு, வார்ஜோன் மொபைல். அப்படியா? ஆமா, அது புதுசா வந்து அது என்ன பப்ஜி மாதிரி தான் இருக்கு. நான் ஆடி பார்த்தேன் இன்னைக்கு காலையில, வார்ஜோன் மொபைல் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு காலையில் எழுந்த உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, கேம் டவுன்லோட். இன்னும் இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு தானே லான்ச் இவெண்ட்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு போட்டுருந்தது. இதானா வார்ஜோனா? வார்ஜோன் மொபைல்னு இருக்கு. ஓ, ஆல்ரெடி இருக்கிற கேமே தானா? அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல என்ன கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் டிஃபரெண்டான இதெல்லாம் இருக்கு. லொகேஷன் டிஃபரெண்ட், இதெல்லாம் டிஃபரெண்ட். ஓ, நம்ம பிஜிஎம்ஐ அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி ஆல்ரெடி இருக்கே, அதே மாதிரி தான் இருக்கு. டிஃபரெண்ட் லொகேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆல்ரெடி பீட்டால ஓட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு நைட் வந்து லான்ச் பார்ட்டி இருக்கு, உங்களுக்கு ஆஃபர்லாம் நிறைய கிடைக்கும். 9 மணிக்கு வந்து லான்ச் பார்ட்டி வைக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும்னு தெரியும், அதனாலே தான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது. நான் அதான் சும்மா இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பார்த்தேன். சரி இதுல உட்கார்ந்தா நம்ம காலையில வேலை நடக்காது, டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதே இது ஒரு 1.5 GB உள்ள போய் டவுன்லோட் ஆகுது. எவனாவது போடுதான் மொத்தம் நீங்க டவுன்லோட் பண்ணது வந்து 6 GB. ஆமா, உள்ள போய் மேப்லாம் டவுன்லோட் ஆகும் ஒரு இடத்துக்கும். இல்ல வட்ஸ் இந்த கேம்லாம் எப்படி தெரியுமா, நீ உள்ள ஒரு கேம் ஆடுற, நீ என்ன நினைச்சாடுவ, ஜெயிக்கணும்னு நினைச்சாடுவியா, இல்லாட்டி வந்து போனதுமே அவுட் ஆயிட்டு அடுத்த கேம் ஆரம்பிக்கணும்னு ஆடுவியா? அவுட்டே ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த கேம்லாம் மேக்ஸிமம் 30 minutes. நம்ம சிங்கிள் பிளேயர் தான் ஆடுறது, சும்மா எப்ப வேணுமோ ஆடுறது, சேவ் பண்ணிட்டு வெளில போயிடுது, அவ்வளவுதான். அது இல்லடா, அந்த சிங்கிள் பிளேயர்லயே நீ போல சிங்கிள் பிளேயர்லாம் தெரியல இதுக்கான்ட்டு. மோஸ்ட்லி இருக்கும் சிங்கிள் இருக்கும். நீ சிங்கிளா ஏன் இப்போ க்ரூ போறாங்கல்ல, 4 பேர் டீம் இருக்காங்கல்ல, நீ சிங்கிளா போய் அந்த 4 பேர் எல்லாம் சம்பவம் செய்யலாம். ஆமா, ரொம்ப பயங்கரமா ஊறி போன பிளேயருங்க நானு. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வீடியோ பாக்குற ஒரு சிலர் கூட அப்படி விளையாடலாம். சோ அதான் இந்த கேம்ல என்ன ஒரே டிராபேக்னா அதான் ஒரு 30 minutes கிட்ட நம்ம வந்து இதுல அப்படியே படுத்து ஸ்னேக் கேம் ஆடுறோம். ஏன் ஒளிஞ்சு புஷ்குள்ள எல்லாம் ஒளிஞ்சு இருக்கும். ஒரு கேம் தோத்துட்டா இந்த கேம் தோத்துட்டோமே, அடுத்த கேம் ஜெயிச்சிருவோம். அடுத்த கேம்ல மாஸ் பண்றேங்க, கடைசியில பார்த்தா என்னது இது காலையில எழுந்து பல்ல விளக்குன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அடிக்டிவான கேம்ஸ்லாம் இப்போ நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம திரும்ப நாளைக்கு விக்கியோட சேர்ந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம்.